ஃபர்ஸ்ட் கொஷின். பொருளியலின் ஒரு பக்கம் செல்வத்தை பற்றியும் மறுபக்கம் மிக முக்கியமாக மனிதனை பற்றியும் ஆராய்கிறது என கூறியவர் ஆல்பர்ட் மார்ஷல். பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதன ஆக்கமே வறுமைக்கு அடிப்படை காரணம் என கூறியவர் ராக்னர் நர்க்ஸ். இந்திய மக்கள் தொகையானது 1901 238.5 மில்லியனாக இருந்து 2001 டேஸ் மில்லியனாக அதிகரித்துள்ளது. அப்படின்னா 1027. இந்தியாவில் 3 ஆண்டுகள் ஆண்டு திட்டம் நடைமுறைக்கு படுத்தப்பட்ட காலம் 1966 1969 வரைக்கும். சரக்கு மற்றும் சேவை வரியை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எதுன்னா பிரான்ஸ். 1954 பிரான்ஸில் தான் ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இஸ்லாமிய ஒத்துழையாமை அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1969. கல்வி என்பது நுகர்வும் முதலீடும். மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான பன்னாட்டு வங்கியின் கீழ் செயல்படும் அடிப்படை மாற்றத்தை சரிசெய்யும் உதவி திட்டம் SAF தொடங்கப்பட்ட ஆண்டு 1985. அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடலை உட்படுத்தியதே அப்படின்னு கூறினவர் லயன்ஸ் ராபின்ஸ். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு தனது செயல்பாடுகளை தொடங்கியது? 1935. 1934 RBI ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. 1935 ஏப்ரல் 1 RBI ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்திய நாட்டின் முதல் பொதுத்துறை நிறுவனமானது இந்திய தொலைபேசி தொழில் லிமிடெட் ஒன்றிணைக்கப்பட்டது 1950. வளரும் நாடுகளில் அதிக அளவு வறுமை ஏற்பட காரணம் என்னென்ன அப்படின்னா எல்லாமே தான். வளங்கள் போதுமானதாக இல்லை, குறைந்த அளவு தலா வருமானம், அதிக மக்கள் தொகை அடர்த்தி, இது எல்லாமே தான். மாற்றியமைக்கப்பட்ட தேசிய விவசாய பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட காலம் 2010 to 2011. ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர் யாருன்னா நிதி அமைச்சர் தான், ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர். ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஆர்டிக்கல் 279A. 1982 வேளாண் மறுநிதி மற்றும் வளர்ச்சி கழகம் டேஸுடன் இணைக்கப்பட்டது, நபார்டு கூட இணைக்கப்பட்டது. சிட்பி என்பது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. பின்வருவனற்றில் எவை ஒரு நல்ல வரி வித அமைப்பின் இயல்புகளாக உள்ளன அப்படின்னா வரிகள் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் காரணியாக உள்ளது, வரிகள் பொருளாதார நிலைப்புத்தன்மை உறுதி செய்வதாக உள்ளது. ரெண்டுமே கரெக்டு தான். வணிகவாதத்தின் கூற்றுப்படி தொழில் மற்றும் உற்பத்தி துறைகள் இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பணவீக்கத்தினை கட்டுப்படுத்த மைய வங்கி ரொக்க இருப்பு வீதத்தை அதிகரிக்கும். கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைங்கிறது மறைமுக முறை. கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை நேர்முக முறை. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வங்கி வீதம் அதிகரிக்கப்படும். பணவாட்டத்தை கட்டுப்படுத்த வங்கி வீதம் குறைக்கப்படும். ஆப்ஷன் A. திட்டமிடுதலுக்கு ஒரு வலிமைமிக்க தகுதி வாய்ந்த மற்றும் ஊழலற்ற ஆட்சி செய்தல் அவசியமானது அப்படின்னு சொன்னவர் ஆர்தர் லூயிஸ். 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 to 2007 முன்னுரிமை எதுக்கு வழங்கினாங்கன்னா வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தல். பன்னாட்டு நிதி நிறுவனம் தோற்றுவிப்பதற்கான தீர்மானம் எங்கு நிறைவேற்றப்பட்டதுன்னா பிரிட்டனின் உட்ஸ் மாநாட்டில். முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையானது 1990 UNDP நிறுவனத்தால் டேஸ் என்ற பொருளியலாளரின் வழிகாட்டுதலின்படி வெளியிடப்பட்டதுன்னா மெஹபூப் உல் ஹக்.
யுனிசெஃபோட தலைநகரம் எங்கே இருக்குது, தலைமையகம் எங்கே இருக்குன்னா நியூயார்க்கில் இருக்குது. அதிக மக்கள் தொகை அடர்த்திக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அதிக பிறப்பு விகிதத்துடன் குறைகின்ற இறப்பு விகிதம். பின்வருவனற்றில் எந்த நாடு தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பில் இல்லை அப்படின்னா சீனா இல்லை. குறைந்தபட்ச கூலி சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்துட்டு 1948. பின்வருவனற்றில் எது மறைமுக வரி அப்படின்னா சர்வீஸ் டேக்ஸ் தான். ஒரு நாட்டின் மூலதன ஆக்கம் எதனை சார்ந்துள்ளதுன்னா சேமிப்பை சார்ந்துள்ளது. ஆடம் ஸ்மித் வந்து பொருளியலின் தந்தை. ஜேஎம் கீன்ஸ் வந்து புதிய பொருளியலின் தந்தை. பேசத் வந்து வாராந்திர விடுமுறை. ஜூப்ளி வந்து வருடம். கீழ்காண்பனவற்றில் ஒன்று 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை பணிகளின் திட்டத்தில் இடம்பெறவில்லை அப்படின்னா தற்சார்பை அடைவதற்கான முயற்சிகளை வலிமைப்படுத்துதல். ஒரு ஆண்டில் நாட்டின் எல்லைக்குள் உள்ள உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மொத்த மதிப்பு வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி. வெனிஸ் வங்கி 1157, இங்கிலாந்து வங்கி 1694, வங்காள வங்கி 1806, ஆம்ஸ்டர்டாம் வங்கி 1609. புதிய தொழில் கொள்கை கொண்டு வந்த ஆண்டு வந்து 1991. முட்டை வந்து வெள்ளி புரட்சி, உரம் வந்து சாம்பல் புரட்சி, தேன் வந்து பழுப்பு புரட்சி, தோல் வந்து பொன் புரட்சி. தொழில் வரி விதிப்பு வந்து மாநில அரசு கீழே வரும். ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண டேட் வந்து July 1, 2017. இந்திய ரூபாயின் புதிய அடையாள குறியீடு டேஷ் மொழி பொறிக்கப்பட்டதன் வாயிலாக கிடைத்ததாகும்னா தேவநாகரி, ரா மற்றும் ரோமன். ஆயிரத்தி 1969 14 வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கும். 1980 6 வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கும். 1949 ஆர்பிஐ வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கும். 1973 மொத்த கோதுமை கொள்முதல் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கும். தெற்காசிய நாடுகளின் சங்கத்தில் எத்தனை நாடுகள் உறுப்பினராக உள்ளதுன்னா 10 நாடுகள். இந்தியா தசம நாணய முறைக்கு மாறிய காலம் வந்து ஏப்ரல் 1957. இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர் வந்து ஓஸ்போர்ன் ஸ்மித். ஐ டூ வாட் ஐ டூ அப்படிங்கிற புக்கை எழுதினவர் வந்துட்டு ரகுராம் ராஜன். முதல் தொழில் கொள்கை வந்து நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1948. என்டிசி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஸ்டார்ட் பண்ணது 1952. இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகம் செய்தவர்கள் யாருன்னா எம்.எஸ். சுவாமிநாதன் மற்றும் ஜி. சுப்பிரமணியன். 2011 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகை வந்து 1210 மில்லியன். கீழ்கண்டவற்றில் எந்த கமிட்டி 1998 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா ரஞ்சித் குப்தா கமிட்டி. இந்தியாவில் முதல் திட்டக்குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு.
கீழ்கண்டவற்றில் எவர் இந்திய நிதி ஆணையத்தின் தலைவராக இருந்ததில்லைன்னா, மகாவீர் தியாகியும் இருந்திருக்காரு, ரங்கராஜனும் இருந்திருக்காங்க, பிரம்மானந்த ரெட்டியும் இருந்திருக்காங்க. பிரணாப் முகர்ஜி தான் இல்லை. மகாவீர் தியாகி வந்துட்டு 5th ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட்டு, பிரம்மானந்த ரெட்டி வந்து 6th, ரங்கராஜன் வந்து 12. 14வது நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னா YV ரெட்டி. வெண்மை புரட்சியின் தந்தை வந்து வர்கீஸ் குரியன், இங்கே வி குரியன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து 1997 2002 வரைக்கும். 10வது வந்து 2002 2007. 11 வந்து 2007 2012. 12வது வந்து 2012 2017. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 2005. இது என்னன்னா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்னன்னு சொல்றேன்னா நுகர்வோரின் மகாசாசனம். ஜிஎஸ்டி வந்து அமலுக்கு வந்த நாள் வந்துட்டு ஜூலை 1, 2017.